ஜீபூம்பா எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. போன மாசம் 27ஆம் தேதி என்னோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த கஷ்டத்திலேயே நான் திருப்பி புதுசா ஒரு அக்கௌண்ட் திறந்து ஏன் செய்யறேன்னு சொன்னா, நான் இந்த நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டம்னா சாப்பாடுக்கு, மற்றபடி வேலைக்கு, மற்றபடி தங்கறதுக்கு இடம் எல்லாம் கஷ்டப்பட்டபடி அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஒரு மனப்பான்மையில தான் அந்த விஷயம் எல்லாம் நான் சொல்லி கொண்டு வந்தேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியில நிறைய சர்வீஸ் செஞ்சு கொண்டு இருந்தோம், மக்களுக்கு செஞ்சு கொண்டு இருந்தோம். அந்த சேவையால எனக்கும் மக்களுக்கு சேவை சொல்லி அந்த எண்ணத்தால தான் செஞ்ச ஒழிய மற்றபடி டிக்டாக்கால எனக்கு அது செய்யணும் இது செய்யணும் அதெல்லாம் தேவையில்லை மக்களே. ஆனா இந்த கடைசியா என்ன நடந்தது, என்னோட டிக்டாக் ஹேக் பண்ணப்பட்டது படி எனக்கு அந்த ஆள் அடையாளம் எல்லாம் தெரியும், இங்க இருந்தேன் எல்லாம் நடந்தது. பட் ஏன்னா நான் என்ன தவறு செஞ்சேன், நான் டிக்டாக்கால வேலை எடுத்து கொடுத்தேன். என் மூலியமா நிறைய பேருக்கு வேலை கிடைச்ச மக்களை வீடு எடுத்தாங்க, மற்றபடி நிறைய உதவிகள் அந்த டிக்டாக் அக்கௌண்டால நிறைய பேருக்கு வந்தது. ஸோ அது தடை செய்யறதுக்கு நான் திருப்பியும் அந்த விஷயம் அடுத்த வீடியோ யாரால ஆனா 100% ஆதாரம் கைக்கு வரைக்கும் நான் கட்டாயம் சொல்லுவோம் மக்களை. நீங்க அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த டிக்டாக் அக்கௌண்ட் யார் மூலியமா அது மத்த கைக்கு போய் அது ஹேக் பண்ணப்பட்டதுன்ற உண்மையை நான் கட்டாயம் கொண்டு வருவேன். இப்போ 90% ஆதாரம் என்கிட்ட இருக்கு, 10% நான் வெயிட் பண்றோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஜீபூம்பா.